ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரி படித்ததுனால எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க அண்ட் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. பட் அதில் பெரும்பாலும் இந்த ஞானேஸ்வரியை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த டீட்டெயில் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரி அப்படிங்கிற இந்த நூலை நான் படித்ததால் நடந்த அற்புதங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கப்புறம் இதை ஏன் படித்தீங்க, எதுக்காக, எப்படி படிக்கணும், எங்கே வாங்கணும், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற எக்கச்சக்க கேள்விகள் வந்த வண்ணமாக இருந்தது. அதனால் உங்களுக்கு இந்த ஞானேஸ்வரி பற்றின எனக்கு தெரிஞ்ச அர்த்தங்களோடு எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களோடு இந்த வீடியோவை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ தெளிவாக சொல்ல நான் முயற்சிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சாய் ஞானேஸ்வரியை எதுக்காக என்ன பாபா படிக்க சொன்னார் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன். என் மனசில் இருந்த சில பயங்கள், பயம், தீய எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சிலதெல்லாம் நமக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், தேவையே இல்லாமல் வர்ற கெட்ட கனவுகள், அப்புறம் தேவையே இல்லாமல் வர்ற பயம், அதுக்கப்புறம் சில விஷயங்களில் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? நமக்கு தோணுதோ இல்லையோ, கடவுளுக்கு இவ இந்த இடத்துல இந்த விஷயத்தில் இவ தப்பு பண்ணுறா, இவ ஒழுங்கற்ற ஒரு வழியில் போகிறா அப்படின்னெல்லாம் எப்போ பாபாவுக்கு நமக்கு தோணுதோ, நம்மளை பார்த்தா தோணுதோ, அந்த மாதிரி நேரங்களில் அவர் சாய் ஞானேஸ்வரி, இந்த மாதிரி ராம விஜயம் போன்ற நூல்களையெல்லாம் அவர் படிக்க சொல்லுவார். என்னோடய விஷயத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டஃப் டைமை கடந்து வந்துக்கிட்டு இருந்த போது அவர் சரி, இவ தேவையில்லாமல் இவ பதட்டப்படுறா, பயப்படுறா, ஸோ அந்த பயத்தை கொஞ்சம் போக்கணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணி எனக்கு படிக்க சொன்னது தான் சாய் ஞானேஸ்வரி. சாய் ஞானேஸ்வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ தாசகனு மகாராஜோடைய 3 காவியங்கள், அதாவது அவர் மொத்தமாக நிறைய காவியங்களை எழுதியிருக்காரு. அதில் முக்கியமான 3 காவியங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவோடைய ஒரு கவிதை நடை ஓவி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கவிதை நடை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அது ஒரு மியூசிக், ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். அந்த செய்யுளின் அடிப்படையில் தான் அவர் 3 நூல் எழுதியிருக்கார். அந்த 3 நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான சில சாய் உபதேசங்கள், பாபாவனுடைய உபதேசங்கள் எல்லாம் தனியாக பிரிச்செடுத்து ஒரு நூலாக எழுதியிருக்காரு. அதுதான் இந்த சாய் ஞானேஸ்வரி. ஞானேஸ்வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஞானத்தை கொடுக்கும் நூல். ஞானம், பாபா எத்தனையோ பேருக்கு எத்தனையோ ஞான உபதேசம் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அவர்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசணும் அப்படின்னா, நானாகோடையெல்லாம் அவர் உரையாடுவார் இல்லையா? இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பற்றி பேசுகிறது, ஷியாமாகிட்ட பேசுகிறது, நானாகிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு, அவர் பேசியிருக்காரு. அப்படி அவர் பேசி முடிக்கும்போது கடைசியாக ஏதாவது ஒரு உபதேசம் அதில் இருக்கும். அந்த மாதிரி அவர் பண்ண பல உபதேசங்களுடைய முக்கியமான சில வரிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து இதில் ஒரு நூலாக இயற்றியிருக்கிறாரு திரு ராகேஷ் ஜுனேஜா. இவர் தீவிரமான சாய் பக்தர் அண்ட் சமூக சேவகர். இவர் இந்த மாதிரி ஒரு சாய் ஞானேஸ்வரி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி எழுதின இந்த நூலை திரு டிஆர் மாதவன் அப்படிங்கிறவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. இவர் மராட்டியில் இருந்து எடுத்து ஹிந்தியில் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. ஹிந்தியிலிருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் திரு மாதவன் அவர்கள். ஞானேஸ்வரியை படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு உள்ளே இருந்த அந்த பயம், அந்த குழப்பம், பதட்டம், இது எல்லாமே இதை படித்து முடிக்கும்போது எனக்கு மொத்தமாகவே என் மனசை விட்டு நீங்கிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மையாக அதுக்காக மட்டும்தான் படித்தேனே தவிர்த்து வேறு எதையும் நான் எதிர்பார்த்து படிக்கலை. இந்த மாதிரி பாபாவுடைய தர்ஷன் கிடைக்கும், பிரசாதம் கிடைக்கும், தேடி பொக்கிஷமெல்லாம் வரும், இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை எதிர்பார்த்து நான் படிக்கலை. ஆஸ் பர் பாபாஸ் ஆர்டர், அவர் படிக்க சொன்னார், நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பிளெயின் மைண்ட் தாட்டோடு தான் நான் படித்தேன். இப்போ ஞானேஸ்வரியில் மொத்தம் பார்த்திங்கன்னா 7 பக்கங்கள் இருக்கும், 7 அத்தியாயம். இதை சப்தாகம் மாதிரி பண்ணலாம், சச்சரத மாதிரியே சப்தாகம் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஒரு சாப்டராக சச்சரத்தில் இருக்க மாதிரி இருக்காது. இதில் ஒவ்வொரு
பார்ட் இருக்கும். ஒரு பார்ட், அந்த ஒரு முதல் பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம் அப்படின்னு ஒரு பார்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஞானம்ங்கிற பார்ட்டில் வந்து ஒரு 30 பேஜ் 40 பேஜ் இருக்கும். அப்போ அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் இருக்கிற அந்த பார்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அத்தியாயம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே வாங்க. ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரி கடவுள் வணக்கம் அப்படின்னு இருக்கும். இந்த பேஜஸ் எல்லாம் நீங்கள் முதல் நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே இதை படிச்சுக்கணும். கடவுள் வணக்கம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரி சாராம்சம் அப்படின்னு இருக்கும். இதுலேயும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரு தாசகனு மகாராஜ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து சுருக்கி ஒரு 4-5 பக்கத்துக்கு இருக்கும். அது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கதை படிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் படிச்சுக்கணும். இதை படித்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு அத்தியாயம் அப்படின்னு வரும். முதல் அத்தியாயம் அப்படின்னு பாருங்கள் பேஜை. ஞானம் தான் முதல் அத்தியாயம். ஸோ இந்த பார்ட்டு கொட்டை எழுத்தில் இருக்குது பாருங்கள், இது ஒரு பார்ட்டு. இந்த ஒரு பார்ட்டு மட்டும் ஒரு 40 பேஜ் இருக்கும். இதை வந்து நீங்கள் முதல் நாள் படிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து கடவுள் வணக்கத்துலேருந்து தொடங்கி ஞானம் வரைக்கும் படிக்கணும். நீங்கள் இப்போ ஞானம் படித்து முடிச்சாச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு 2வது நாள் நீங்கள் அடுத்த பார்ட்டான கர்மா. ஞானம்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஞானம்னா என்ன, பிரம்மம்னா என்ன, பிரம்ம ஞானம்னா என்னன்னு ரொம்ப தெளிவாக அழகாக எழுதியிருக்கும். அதே போல் கர்மா அடுத்த பார்ட்டு. இது வந்து 2ஆம் அத்தியாயம். 2ஆம் அத்தியாயம் வந்து 2வது நாளுக்கு நீங்கள் படிக்கணும். இதில் ஒரு 30-40 பேஜஸ் இருக்கும். கர்மானா என்ன, கர்மாவை வந்து ஏன் நம்ம சேர்க்கக்கூடாது, அதை எப்படி கழிக்கணும், அவ்வளோ உபதேசங்களையெல்லாம் அழகாக எழுதியிருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. தமிழில் எழுதியிருக்கிற அந்த எழுத்துக்கு மேலே மராட்டியில் இருக்கிற அந்த 4 வரி ஓவியில் எழுதப்பட்ட அந்த 4 வரி வந்து தமிழாக்கத்தோடவே எழுதியிருக்கும். நீங்கள் படிக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களால் படிக்க முடியலன்னா அதை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்லோகம் மாதிரி இருக்கும் பாருங்கள் போல்டு லெட்டர்ஸில், அதை நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு கீழே தமிழில் அதை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை படித்தா போதும். அதை படித்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இப்போ கர்மாங்கிற பார்ட்டில் வந்து கர்மாவை ஏன் சேர்க்கக்கூடாது, கர்மாவை எப்படி கழிக்கணும், எது பாவம் எது புண்ணியம்னு அக்கு வேற ஆணி வேற பிரித்து அவ்வளோ தெளிவாக பாபாவே அதை சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. பாபா சொன்ன மாதிரின்னு சொல்ல முடியாது, இது பாபா சொன்னது தான், பாபாவினுடைய உபதேசங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, அதனால தான் இது சாய் ஞானேஸ்வரின்னு சொல்கிறோம். சாயி கொடுத்த ஞானம். இப்போ அடுத்தது 3வது அத்தியாயம் தெய்வீக ஞானம். தெய்வீக ஞானம்னா என்ன, தெய்வத்திலிருந்து தெய்வத்துக்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற ஞானம், அதுனா என்ன அப்படின்னு முக்கியமான சில வரிகளையெல்லாம் தேர்ந்தெடுத்து அதை பற்றி எழுதியிருக்காங்க. அடுத்த அத்தியாயம் 4ஆம் அத்தியாயம், அதில் தெய்வ பக்தியை பற்றி எழுதியிருக்கும். தெய்வ பக்தினா என்ன, தெய்வ பக்தி எப்படி இருக்கணும், எவ்வளோ ஆழமாக இருக்கணும், எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கணும். சில விஷயங்கள் மட்டும்தான் சச்சரித்திலேருந்து எழுதியிருக்கும், சிலதெல்லாம் ரொம்ப புதுமையாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. படிக்க படிக்க பார்த்திங்கன்னா பாபாவே நமக்கு முன்னாடி உட்காந்து நமக்கு உபதேசம் பண்ணால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் கற்பனை பண்ணிக்கிட்டேன். பாபா நமக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும். அவர் நமக்கு ஒவ்வொரு வார்த்தையையும் நமக்கு பாடம் நடத்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து போன சாப்டர். அடுத்த சாப்டர் 5ஆம் சாப்டரில் வந்து தெய்வ பக்தி பார்த்துட்டோம். 4ஆம் சாப்டரில் 5வது அத்தியாயத்தில் வந்து கடவுளை அடைதல் எவ்வாறு, எப்படி கடவுளை அடையணும், எப்படி அவரை அணுகணும், என்ன செய்யணும், எந்த மாதிரி செஞ்சால் கடவுளோடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், கடவுள் என்ன தான் எதிர்பார்க்குறாரு நம்மகிட்ட இருந்துன்னு, அதெல்லாம் இந்த கடவுள் அடைதலுடைய நன்மைகள் என்ன, ஏன் நம்ம கடவுள் அடையணும், மனிதனாக பிறக்கிறவன் ஏன் கடவுளை தேடணும் அப்படிங்கிறதையெல்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கும் 5ஆம் அத்தியாயத்தில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை தான் ஒரு ஸ்டோரி மாதிரி, எப்படி நம்ம சச்சரத்தில் வந்து ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை எல்லாம் ஹேமந்த் அவர்கள் வந்து அதில் எழுதியிருக்காரோ அதில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் ஒரு சிலருடைய அனுபவங்களை தான் அவர் வந்து எழுதியிருப்பார். அது வந்து படிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட நபருக்கு பாபா என்ன சொல்லியிருக்காரு, இந்த நேரத்தில் இந்த விஷயத்துக்கு எப்படி இருக்கணும், என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பாபா என்ன சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே உள்வாங்கி தான் இவங்க நூலாக வெளியிட்டிருக்காங்க. அந்த நூல் தான் நமக்கு வந்து இப்போ தமிழில் ஞானேஸ்வரியாக வந்திருக்கு. அடுத்த அத்தியாயத்தில் பாருங்கள், 6வது அத்தியாயத்தில் கடவுளின் மகிமை அப்படிங்கிறது தான் 6வது அத்தியாயம். இதில் ஒரு 30-40 பேஜ் இருக்கும். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 6வது நாள் சப்தாகம், ஐ மீன் 6வது நாள் பாராயணம் உங்களுக்கு முடிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பேராகிராஃபுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாயி குல்கர்னி உரையாடல், ஸ்ரீ சாயி
சாந்தோர்கரின் உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டுல்கர் அப்படின்னா டெண்டுல்கர் மற்றும் சாயியின் உரையாடல் அப்படின்னு அவங்க 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்க புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரும் சாய் கூட துவாரகா மாயில உட்காந்து பேசுகிறாங்க. அந்த பாபாவுக்கும் குறிப்பிட்ட அந்த பக்தருக்கும் நடுவில் ஒரு உரையாடல் நடந்திருக்கும் இல்லையா? அந்த உரையாடலை தான் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. அப்போ அதை படிக்கும்போது நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி வந்து இந்த குல்கர்னி அப்படிங்கிறவர் குல்கர்னியும் பாபாவும் என்ன பேசிக்கிட்டாங்க அதை நீங்கள் பக்கத்தில் உட்காந்து கேட்குறீங்க கவனிக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும். சாந்தோர்கரும் பாபாவும் என்ன பேசிக்கிட்டாங்க, தீக்ஷித்தும் பாபாவும் என்ன பேசிக்கிட்டாங்க, அப்போ கடைசியில் பாபா என்ன உபதேசம் பண்ணார், அதுதாங்க இந்த புக்கில் இருக்குது. அடுத்தது 7வது அத்தியாயம். 7வது அத்தியாயத்தில் ஸ்ரீ சாயியின் ஐஸ்வர்யம் இது இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஸ்தவன மஞ்சரி மாதிரியே இருக்கும். சேம் அதே வரிகள் தான், அதே தான். சிலதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. 7வது அத்தியாயத்தை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த புக்கை முடிச்சிடணும். ஆனால் அதுக்கப்புறம் 8வது அத்தியாயம்னு ஒன்று இருக்கும். அந்த 8வது என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பிரார்த்தனை வேண்டுதல் அப்படின்னு இருக்கும். அது வந்து 2 வரி ஸ்லோகங்கள் மாதிரி இருக்கும். அந்த ஸ்லோகங்களுக்கு தமிழ் அர்த்தம் இருக்கும். அந்த தமிழ் அர்த்தங்களை மட்டும் நீங்கள் மொழிபெயர்த்த தமிழில் இருக்கிறத மட்டும் நீங்கள் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். ஆனால் 7வது நான் அப்படி தான் படித்தேன். 7வது அத்தியாயம் தொட்டதும் இந்த புக்கை முடிச்சிட்டேன். லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். 8வது அத்தியாயத்துக்கு நான் 8வது நாளுன்னு எடுக்கவே இல்லை. 7 நாளில் படித்து முடிக்கணும்னு தான் நான் எடுத்தேன். அதனால் நான் 7 நாளில் அதை முடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் இதையே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் விருப்பம் போல் 8வது அத்தியாயத்தை 8வது நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறனாலும் அது உங்களுடைய விருப்பம். இவ்வளவுதான். படித்து முடித்ததும் பாபாவுக்கு தீபமேற்றி நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் பிரசாதம் செஞ்சு அவருக்கு படைச்சிட்டு நீங்கள் வந்து காத்திருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் பாபா கனவுல வந்து காட்சி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உதியோ பாபாவுடைய ஃபோட்டோவோ பிரசாதமோ ஷீர்டியிலிருந்தோ ஏதாவது ஒரு கோயிலிருந்து உங்களை தேடி வரலாம். இல்லை ஏதாவது ஒரு பரிசு பாபாவே உங்கள் வீடு தேடி வரலாம், பரிசாகவே வரலாம். எனக்கு எப்படி வந்ததோ அது போகிற பாபா சம்மந்தமான ஏதாவது ஒரு பொருள் வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். அது எந்த ரூபத்தில் எப்படியா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவருடைய காட்சியோ தரிசனமோ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த புத்தகம் படிக்கிறதால என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கும் அவர் வந்து இந்த வேண்டுதல் வச்சு நம்ம இந்த மாதிரி வேண்டுதலை வச்சு நம்ம படித்தா அது நடக்கும் அந்த மாதிரி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை மேம்பட நம்ம வந்து ஒழுக்கமற்ற ஒரு நிலையில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒழுக்கமாக வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரி படிக்கும்போது நமக்கு எதுலையெல்லாம் அறிவில்லையோ அந்த அறிவு ஞானத்தை நமக்கு கொடுக்குற அந்த சக்தி இந்த புத்தகத்துக்கு இருக்குது. இதை படிக்கும்போது நமக்கு அறிவு வளரும். நமக்கு புரிதல் இல்லாத இடங்களில் புரிதல் வரும். பாபாவை புரிஞ்சுக்கலாம். பாபா என்ன விரும்புகிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாபா எப்படி நாம் வாழணும்னு ஆசைப்படுறாரு, அகங்காரமற்று பொறாமையற்று போட்டியற்று நல்ல விஷயங்களை செஞ்சு நான் தானம் அன்னதானங்களை எல்லாம் செய்யணும், கர்மாவை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஏன் நம்ம இதை சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எங்காவது நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அது நம்மளை கொஞ்சம் சிந்திக்க வச்சு நம்ம அதை அந்த வழியிலேருந்து மாறி வர நமக்கு பாபா வந்து உதவி பண்ணுவார். கிட்டத்தட்ட துவாரகா மாயில பாபாவுக்கு முன்னாடி நாம் உட்காந்து பாபா நமக்கு உபதேசம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கே கிடைக்கும். எனக்கு கிடைச்சிது அந்த மாதிரி. எல்லாருக்கும் அப்படி இருக்கமான்னு எனக்கு தெரியலை. எனக்கு பர்சனலி அப்படி இருந்தது. பாபா நமக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியில் ஒரு மன திருப்தி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக நான் வந்து உங்களுக்கு இதை பண்ணால் உங்களுக்கு வேண்டுதல் வச்சு நீங்கள் படிங்க, இது நடக்கும் அதை நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அப்படி பண்ணலை. நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் படித்தேன். ஏன்னா அவர் கட்டளை இட்டார், நான் அதுக்கு அடிபணிஞ்சு படிக்கலாம் அப்படின்னு படித்தேன். ஆனால் படித்து முடிக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே அப்படி ஒரு திருப்தி எனக்கு வந்துச்சு. அது ஏன்னே தெரியல. எனக்கு பாபா கூடயே உரையாடின மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ரொம்ப திருப்தியாக இருந்து படித்து முடித்ததும் நான் பயங்கரமாக அழுதுட்டேன். உண்மையாலுமே கண்ணீர் விட்டு அழுதேன். கண்ணீர்னால் ஆனந்த கண்ணீர் எனக்கு வந்ததும் அன்றைக்கி ராத்திரி பாபா வந்து எனக்கு நான் சொன்னேன் இல்லையா ஷர்குண கோலத்துக்குள்ளே அவர் வந்து தர்ஷன் கொடுத்தாரு. ஸோ அப்போவே அவர் முடிவு பண்ணிட்டார் எப்படி வரணும், என் வீடு தேடி எப்படி வரணுங்கிறத அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதை தான் அவர் எனக்கு முன்கூட்டியே காட்டியிருக்காரு. அண்டு இந்த புத்தகம் வந்து நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா பாபா வந்து நம்பிக்கையோடு படிக்கிறவங்க எப்படி படித்தாலும் அந்த நம்பிக்கைக்கு பலன் கொடுப்பாரு. ஸோ அப்படி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அமேசானில் இந்த புத்தகம் கிடைக்கிது. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்கள் எத்தனை பேர் இந்த புத்தகம் வாங்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. வாங்குறவங்க வாங்கினதும்
எத்தனை பேர் படிச்சிங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். படிக்கிறவங்க எல்லாருக்கும் நன்மைகள் நடக்கணும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். அப்படி நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலோடு நான் இருக்கேன். ஒரு மனிதனாக பிறக்கிறவன் இந்த வாழ்க்கையை புரிதலோடு வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன் நாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு இருக்கணும்? ஏன் ஞானத்தை பெறணும்? ஏன் தெய்வ பக்தி நமக்கு இருக்கணும்? கடவுளை ஏன் அடையணும்? அப்படிங்கிற எத்தனையோ கேள்விகளுக்கு அழகான விடையாக இந்த புத்தகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுற சாயியின் ஞான உபதேசங்களை மறக்காமல் வாங்கி படிங்க. ஸ்க்ரீனை பாருங்கள். அமேசானில் ஒரு 160 ரூபாலேருந்து 200 ரூபா, அப்பப்போ ரேட் மாறும். 200 ரூபா தான் வரும், தப்பே இல்லை. ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.